ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேபி சினிமா ரிவ்யூ. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் ஒரு அரபு ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். படம் பார்த்திங்கன்னா 2019 வெளியே வந்த தி அன்னோன் செயிண்ட் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு அரபு ஃபில்மு. இது 2019 வெளியே வந்துச்சு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி க்ரைம் ட்ராமா. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா அலா எட்டின் அல்ஜெம். இந்த படத்தோட கேமராமேன் அமினே பெராடே. இந்த படம் எங்கே ஷூட் பண்ணாங்கன்னா அரபிக்கில் ஒரு மொராக்கோங்கிற ஒரு டெசர்ட்டில் தான் படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அவார்டு வாங்குச்சு. இந்த படம் உலக சினிமா விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபில்ம் நான் சொல்லுவேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. இந்த படத்தை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த படத்தோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 1 hour 40 minutes. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும்னா இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு திருடன் ஒரு இடத்துலேருந்து பணத்தை திருடிட்டு அந்த பேக் நிறையா இருக்கிற பணத்தை எடுத்து ஒரு இடத்துல புதைச்சி வச்சிட்றான். புதைச்சி வச்சுட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகும்போது கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அப்போ போலீஸ் அவனை பிடிச்சி அவனை உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. சில வருடங்கள் கழித்து அவன் வெளியே வரான். புதைச்ச இடத்துல இருக்கிற பணத்தை திரும்ப எடுக்கிறதுக்காக அங்கே வரான். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அவன் புதைச்ச இடத்துல ஒரு கோயிலை கட்டிட்டாங்க. அந்த கோயிலை கட்டினதுக்கப்புறம் அவனால் அந்த பணத்தை எடுக்க முடியல. இப்போ அந்த பணத்தை அவன் எப்படி எடுக்க போகிறான்? அதை எடுத்தானா அந்த பணம் என்ன ஆச்சு? இதை பற்றி சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு திருடன் தான் திருடிட்டு வந்த பணத்தை ஒரு பேக்கில் வச்சு அந்த பேகை ஒரு பாலைவனத்தில் புதைச்சி வச்சிட்றான். புதைச்சி வச்சதுக்கப்புறம் அந்த பணத்தை திரும்ப எடுத்துக்கலான்னு நினச்சி அங்கேருந்து கிளம்ப போகும்போது போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போயிடுச்சு. உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. ஜெயிலில் இருந்துக்கிட்டு சில வருடங்கள் கழித்து திரும்பி அந்த பணத்தை எடுக்கலான்னு அந்த இடத்துக்கு வரான். வரும்போது அந்த கிராமத்து மக்கள், அந்த பாலைவனத்தில் இருக்கிற கிராமத்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அன்னோன் செயிண்ட், ஒரு துறவிக்கு கோயில் கட்டிடுறாங்க. அந்த கோயிலை கட்டி அதுக்கு பாதுகாப்பாக ஒரு செக்யூரிட்டியும் வச்சிடுறாங்க. இப்போ அந்த திருடன் ஊருக்குள்ளே நுழைஞ்ச திருடனுக்கு ஷாக்கு. என்னடா இந்த பணத்தை எப்படி வெளியே எடுக்க போகிறோம்? இது கோயிலாச்சே, இதுலேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறான். உடனே என்ன பண்ணுறான், அந்த ஊர்லேயே தங்குறான். இவன்கிட்ட வேறு பணம் இல்லை. பணம் இல்லாதனால ஆரம்பத்தில் சில பேர் உதவுறாங்க. அதை வச்சு அந்த ஊரில் தெரியாதவங்க கூட இவனை ஒரு சயின்டிஸ்ட்னு நினச்சிக்கிட்டு அவனை தங்க இடம் கொடுக்குறாங்க. அவனும் பார்த்திங்கன்னா அங்கே திருடி, அதே இடத்துலையே திருடி அவங்களுக்கே வாடகை கொடுத்து அங்கே தங்கிக்கிட்டு இருக்கான். இவன் எப்படியாவது அந்த பணத்தை எடுத்துகிட்டு வெளியே போகணுன்னு நினைக்கிறான். டெய்லி பிளான் பண்ணுறான். இப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட தான் நண்பனையும் கூட்டிகிட்டு இந்த இடத்துலேருந்து பணத்தை எப்படியாவது வெளியே எடுத்துகிட்டு போகணும்னு பிளான் பண்ணுறான். தன் ஃப்ரெண்டையும் கூட சேர்த்துக்கிறான். இந்த பணத்தை அவன் எப்படியெல்லாம் திட்டம் போடுறான், அந்த பணத்தை எப்படி வெளியே எடுத்துகிட்டு போகலாங்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுறாங்கிறதான் இந்த படத்தோட கதை. இது ஒரு பக்கம் இருக்க, அதே ஊரில் ஒரு பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. சின்ன ஹாஸ்பிட்டல் தான். அங்கே எந்த ஒரு பேஷண்ட்டும் வரல. காரணம் என்னென்னா, இந்த புதுசாக கட்டப்பட்ட கோயில்னால் அங்கேயே அந்த மந்திர தண்ணியை எடுத்து தேய்ச்சிக்கிட்டால் நோய் குணமாகும்னு அந்த ஊரில் யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேறாங்க. அதனால் அந்த டாக்டர் வேறு சும்மா இருக்கார். அந்த டாக்டருக்கு அந்த கோயில் மேலே கோவம். ஏன்னா அந்த கோயிலில் எல்லோரும் கும்பிட்றதுனால தான், மக்கள் போய் கும்பிட்றதுனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் கூட்ட வர மாட்டேறாங்கிற அந்த டாக்டருக்கும் ஒரு கோவம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு வயசானவரும் ஒரு பையனும் இருக்காங்க. அந்த வயசானவர் விவசாயம் பண்ணுறதுக்கு மழைக்காக காத்திருக்காரு. ஆனால் அந்த ஊரில் மழையே வரல. அவரும் நம்பிக்கையோடு காத்துக்கிட்டே இருக்கார். ஆனால் அந்த பையனுக்கு ஏற்கனவே எங்கள் அப்பா வேறு மழை இல்லாமல் இருக்கார், இது தெரியும், அந்த கடவுள் இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு, அவர் மழையை வர வைக்க முடியல, இந்த சாமிக்கெல்லாம் எதுக்கு கோயில் அப்படின்னு அந்த பையனுக்கும் அந்த கோயில் மேலே ஒரு கோவம். எப்படியோ அந்த கோயிலை தகர்க்கணும்னு ஒரு நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த பையன். இப்படி எல்லாருமே அந்த கோயில் மேலே ஒரு கோபத்தில் இருக்காங்க. நம்ம திருடனும் அங்கேருந்து அந்த கோயிலேருந்து பணத்தை எடுக்கணும்னு நினைக்கிறான். இந்த 3 பேருடைய கதை கடைசியில் என்ன ஆச்சு, அந்த கோயிலுக்கு என்ன ஆச்சு, அந்த பணத்தை எடுத்தாங்களா, அந்த திருடனுக்கு அந்த பணம் கிடச்சிதான், கடைசியில் முடிவு என்னாச்சு அப்படிங்கிறத ஒரு அழகான காவியமாக இந்த படம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கடைசியில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள முடிவில் என்ன நடந்துச்சுங்கிறத டைரக்டர் ரொம்ப அழகாகவே செதுக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா, உலக சினிமா விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல சினிமான்னு சொல்லுவேன். படத்தில் ஏகப்பட்ட ப்ளஸ் இருக்குது. அந்த பெரிய ப்ளஸ் என்னென்னா, படத்தில் நடித்த ஹீரோ மற்ற எல்லா நடிகர்களும் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருந்தாங்க.
அவங்களுடைய எல்லாருடைய நடிப்பும் ரொம்ப இயல்பாகவே யதார்த்தமாகவே இருந்துச்சு. ஹீரோ ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் இருக்குது. அந்த கோயிலுக்கு பாதுகாப்புற செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டி தனக்கு ஒரு நாய் வச்சுருப்பார். அந்த நாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். அந்த நாய் பாதுகாப்பு இருக்கிறனால தான் ஹீரோவால் உள்ளே நுழைய முடியல. அப்போ அந்த நாயை என்ன பண்ணலான்னு ஹீரோ வந்து அந்த நாயை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஹீரோ ஒரு திட்டம் போடுறான். இப்படி ஒவ்வொருத்தரும் திட்டம் போட்டு கடைசியில் முடிவு என்ன ஆச்சுங்கிறத ரொம்ப அழகாகவே ஃபினிஷ் பண்ணிப்பார் டைரக்டரு. இந்த படம் ஆஸ்கார் அவார்டுக்கு பரிந்துரை பண்ணிச்சாங்க. பல வெளிநாட்டு விருதுகள் வாங்கின படம் இந்த படம். இந்த படம் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவேன். இதில் நடித்த ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப அழகாகவே இயல்பாகவே இருந்துச்சு. மியூசிக்கு ரொம்ப சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அங்கங்கே மியூசிக் வரும். அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக சினிமாட்டோகிராஃபி அந்த டெசர்ட்டை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. கேரக்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கம்மியான கேரக்டர் வச்சு அந்த வில்லேஜை ரொம்ப அழகாக படம் பிடிச்சி ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவி. இதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸு ஒரு காமெடி ட்ராமாவே வந்திருக்கு. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா படம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாகவே போகும். உலக சினிமானா அந்த ஸ்லோ இருக்கும். ஸோ இது தெரிஞ்சு இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தோட அந்த டெசர்ட்டை படம் பிடிச்ச கேமரா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி டெசர்ட்டை ரொம்ப அழகாகவே காட்டுச்சு. அந்த கேமராமேன் யாருன்னா அமினே பெராடே ரொம்ப நல்லாவே படம் பிடிச்சிருந்தார். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். இந்த படத்துடைய ஹீரோவை நடித்த யூன்ஸ் பாப் தான் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். அவர் பல படங்களை அவருடைய பல முந்தைய படங்கள் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதில் இந்த படம் ரொம்ப பெஸ்ட்டு படம்னு சொல்லுவேன். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உலக சினிமா விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது ஒரு மஸ்ட் வாட்ச் காமெடி ட்ராமான்னு சொல்லுவேன். இந்த படத்தோட ஃபினிஷிங் ரொம்ப அழகாகவே ஒரு கவிதைத்துவமாகவே முடிச்சிருந்தாங்க. அரபு படங்கள் ஒரு நல்ல ஒரு இலக்கிய சினிமா போல தான் இருக்கும். அந்த வரிசையில் இந்த படமும் சேரும். இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். IMDb ரேங்கில் இந்த படத்துக்கு 6.5 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார் ரேட்டிங் 5க்கு 3.5 நான் கொடுக்குறேன். இந்த படம் நெட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், தேடி பாருங்கள். ஆனால் நல்ல படம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படம் எந்த சைட்டில் கிடைக்குதுன்னு தெரியல, நீங்களே தேடி பாருங்கள். படம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் கேன்ஸ் விருது வாங்கியிருக்க படம். ஸோ இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போகிறது உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இது மாதிரி நல்ல படங்களை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.